வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அது ஏதாவது ஒன் பிக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்து அந்த செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்து மேலே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இந்த மாதிரி சென்டரில் கார்னரில் மேலே இந்த மாதிரி பாதி வந்து ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே ஆப் சைஸ் வந்து நம்ம வேறு ஒரு ஃபோட்டோஸை செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஸை செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துக்கோங்க. மேலே பிரைட்னஸ் இருக்கும், அதை வந்து ஒரு -20 வந்து கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே மேலே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பல்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் ஃபோட்டோ கலராக ஷோ ஆகும், இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கரெக்டாக வந்து மேலே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே ஆட் பண்ண ஃபோட்டோவை கீழே ஆட் பண்ணாதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹீரோ ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதை வந்து கீழே இருக்க ஆப் சைஸில் இந்த மாதிரி செட் பண்ணுவோம் நம்ம. ஸோ மேலே வந்து ஆப் சைஸு ஃபோட்டோஸு நீங்கள் நான் சொன்ன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வேறு ஒரு ஃபோட்டோவை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவுடைய டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஆப் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே ஒரு ஆப் சைஸு கீழே ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதுக்கும் அதே மாதிரி ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக்கு எகைன் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. மேலே பிரைட்னஸ் இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப பிளாக்காகவும் செட் பண்ணிட வேணாம், அதனால் பிரைட்னஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி இப்போ எகைன் வந்து அந்த கீழே இருக்க பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது டூப்ளிகேட் எடுத்து அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த ஓவரால் அனிமேஷனில் வந்து பல்ஸுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒன் ஃபோட்டோ வந்து கலராகவும் இன்னொரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஷோ ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேப்பர் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இதை சென்டரில் செட் பண்ணுங்கள். 2 ஃபோட்டோஸ்க்கும் இந்த மாதிரி சென்டரில் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதனால் அந்த ஃபோட்டோவோட அந்த பேப்பர் இமேஜோட இதர் சைஸ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் இப்போ நான் செட் பண்ணியிருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பேப்பர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த பேப்பர் இமேஜில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் வந்து ஆல்ரெடி அதை வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு தேவை அப்படின்னா பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் போய்ட்டு அதை வந்து பிஎன்ஜியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிக்சல் லேப் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா கைன்மாஸ்டர்லேயே நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்றதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த பேப்பர் பிஎன்ஜி மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க.
ஸோ டெக்ஸ்ட்டோடைய கலர் வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இங்கே கூட வந்து நீங்கள் உங்களோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அதே கலரில் விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ அது உங்களுடைய விசேஷ் தான். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு இந்த வீடியோவை அப்படியே நல்லா ஜூம் பண்ணுங்கள். கீழே அந்த ஹார்ட் வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சென்டரில் நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கோடு இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போது எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவையும் மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வேறு கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக வந்து இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 15 செகண்ட் தான் இருக்கும். அதாவது அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ 15 செகண்ட் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த லைட் எஃபெக்ட்டை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.